ஹாய் கைஸ், இன்றைக்கி கிளாஸ் எதுவும் இல்லை. டெய்லியும் நம்ம கிளாஸஸ் மட்டும்தான் வீடியோவாக பார்த்துட்டு இருப்போம். இன்றைக்கி நம்ம குட்டியாக ஒரு டெஸ்ட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணால் என்ன கிஃப்ட்டு அந்த மாதிரி இதெல்லாம் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நியூ வியூவர்ஸ் நம்மளோட ப்ரீ மெஹந்தி கிளாஸில் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப் லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்டில் நான் உங்களுக்கு பின் பண்ணுறேன். இந்த வீடியோ நம்ம இது வரைக்கும் பார்த்த கிளாஸை ஜஸ்ட் ரிமெம்பர் பண்ணுற மாதிரி ஒரு குட்டி டெஸ்ட்டாக தான் இருக்கும். இதில் வின்னர் எப்படி செலக்ட் பண்ணுறோன்னா நீங்கள் தான் அதை செலக்ட் பண்ண போகிறீங்க. ஒர்க் ஷீட் எல்லாருமே நான் சொல்கிற டைமில் குரூப்பில் ஷேர் பண்ணிங்கன்னா அதிலிருந்து கொஞ்சம் குறிப்பிட்ட டைம் நான் கொடுக்குறேன். அந்த டைமுக்குள்ளே யாரோட ஒர்க் ஷீட் அதிகமாக லைக் வாங்கியிருக்கோ அவங்க தான் இந்த வின்னராக அனௌன்ஸ் பண்ண போகிறோம். வின்னருக்கு 5 ப்ராக்டிஸ் கோன் நான் சென்ட் பண்ணலான்னு இருக்கேன். அண்ட் ஃபர்தராக நாளைக்கு பார்க்கலாம். இன்னும் கூட அதில் ஏதாவது ஆட் ஆக முடிஞ்சதுன்னா நான் ஆட் பண்ணி கொடுக்குறேன். அண்ட் வின்னர் நீங்கள் எவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டு செலக்ட் பண்ணிக்கலாம், 1 or 2 அந்த மாதிரி. அண்ட் கொரியர் சார்ஜ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஓகேவா இல்லைன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் என்னால் என்னோடய ப்ராடக்டை என்னோடய பொருளை நான் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்கலாம் கிஃப்ட்காக. அண்ட் கொரியர் போயிட்டு நானும் வெளில தான் போடுறேன், அதுவும் என்னால் சார்ஜ் பண்ண முடியாது இல்லையா. அதுக்காக தான் அதுக்கு பேமெண்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேண்டாம் ஓகே அப்படின்றது எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் அதை சொல்லுங்கள். எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே உங்களோட சாய்ஸ் தான். ஆனால் டெஸ்ட்டு எல்லாருமே அட்டன் பண்ணுங்க. இது மட்டும் சஜஷன் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதோ ஒரு ரூல் கண்டிப்பாக இருக்கணும் இல்லையா, அதுக்கு நீங்கள் நம்ம குரூப்பில் கண்டிப்பாக இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன் கமெண்ட் செக்ஷனில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் அண்ட் டெஸ்ட் அட்டன் பண்ணுறேன் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க. கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். சரி, ஓகே. டெஸ்ட்டில் என்னென்னு பார்த்துக்கலாம். நான் ஒரு 15 டிசைன்ஸ் நான் கொடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபில்லிங்கில் ஸ்பைரல் மட்டும் வச்சு ஃபில் பண்ணுவோம் இல்லையா. ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணுங்கள். ட்ரையாங்கிள் ஃபுல்லாகவே ஸ்பைரல் ஃபில் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஒன் ஸ்பைரல், அது கூட ஒரு ஹம்ஸு, உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஸ்பைரல் ப்ளஸ் ஹம்ஸ், அவ்வளோதான். தேர்ட் ஒனுக்கு ஸ்பைரல் ப்ளஸ் ரிங் ப்ளஸ் 2 ஹம்ஸ் கொடுக்கணும். நான் டீட்டெயிலாக நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்க எல்லாருக்குமே இது எல்லாமே தெரியும், சிம்பிள் தான். ஃபோர்த் ஒனுக்கு சர்க்கிள் ப்ளஸ் ரிங் ப்ளஸ் 2 ஹம்ஸ் கொடுக்கணும். இதே பேட்டர்ன் அந்த ஃபுல் ட்ரையாங்கிளுக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். சர்க்கிள் ப்ளஸ் ரிங் ப்ளஸ் 2 ஹம்ஸ். ஃபிஃப்த் ஒன் என்ன பண்ணணும்னா சர்க்கிள் ப்ளஸ் டாட், சர்க்கிள்குள்ளே டாட், அவ்வளோதான். அது அந்த ட்ரையாங்கிள் ஃபுல்லாக இருக்கணும். கேப் எதுவுமே இருக்கக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் கரெக்ட் பண்ணி போட்டுக்கோங்க. கேப்பே இல்லாமல் இருக்கணும். டிசைன்ஸ் நல்லா கிளியராக தெரியணும். ஒன்று மேலே ஒன்று போடுறது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அதுவும் செக் பண்ணிக்கோங்க. இது ஃபில்லிங்கில் இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன் கார்னர் ஃபில்லிங்கில் எப்படி போடுறதுன்னு நான் சொல்கிறேன். கார்னர் ஃபில்லிங்க்கும் இதே மாதிரி தான் நோட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இது 6th டிசைன் நமக்கு இப்போது, ஓகேங்களா. 5 டிசைன்ஸ் ஃபில்லிங்கில் கொடுத்துருக்கோம். 6th ஒன் கார்னரில் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பைரல் போட்டுட்டு அது கவர் பண்ணி 2 டைம்ஸ் ஹம்ஸ் கொடுத்துக்கோங்க. ஹம்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா பிக் ஹம்ஸ் கொடுத்து அந்த பிக் ஹம்ஸை ஹைலைட் பண்ணணும். ஹைலைட் பண்ணுறது எப்படின்னு தெரியும் நமக்கு. ப்ளஸ் அது கூட ஒரு ரிங், ஒரு ஹம்ஸ், அவ்வளோதான். கார்னர் ஃபில்லிங்க்கு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணி நம்ம போட்டிருப்போம். இப்போது நீங்கள் ட்ரையாங்கிளை இந்த மாதிரி எல் ஷேப் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி மேக் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் மேக் பண்ணியிருந்தோம் இல்லையா, இப்போது இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுக்கோங்க. ஒரு வெர்டிக்கல் லைன், ஒரு ஹரிசாண்டல் லைன் ஜாயின் பண்ணி இந்த மாதிரி போட்டுட்டு இந்த கார்னர்லேருந்து நம்ம ஃபில் பண்ணணும். நான் இந்த பேட்டர்ன் போடுறேன் பாருங்கள், ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபர்ஸ்ட்டு ஸ்பைரல் போட்டிருக்கோம், அதை கவர் பண்ணி 2 டைம்ஸ் ஹம்ஸ். ஃபர்ஸ்ட் ஒரு ஹம்ஸ் கொடுத்தாச்சு, அகைன் ஹம்ஸ் கொடுக்குறோம். ஹம்ஸோட சைஸ்லாம் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி போடுங்க. நெக்ஸ்ட்டு பிக் சைஸில் ஹம்ஸ் கொடுக்குறோம். நல்லா யூ மாதிரி நல்லா பெருசாக கொடுத்துக்கோங்க. இதை ஹைலைட் பண்ணுறதுக்கு ஒரு ரிங் இந்த மாதிரி ட்ரா பண்ணி உள்ளுக்குள்ளே நம்ம போல்டு லைன் கொடுப்போம், அவ்வளோதான். இதான் ஹைலைட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு ஒரு ரிங் கொடுத்துக்கலாம். லைட்டாக ஸ்பேஸ் கொடுத்து ரிங் கொடுத்து ஹம்ஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஒரு ஹம்ஸ்.
இந்த பேட்டர்ன் தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட்டு டிசைன் எப்படி பார்க்கலாம், 7th ஒன் வந்து எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இது 6th ஒன். 7th ஒன் வந்து நான் ஜஸ்ட்டு சொல்கிறேன், நீங்கள் வந்து ட்ரா பண்ணணும். இதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சர்க்கிள் ப்ளஸ் டாட் ப்ளஸ் ரிங். இது எல்லாமே ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடணும். ரிங்க்கு 2 டைம்ஸ் ஹம்ஸ் கொடுத்துட்டு ஹம்ஸ் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா டாட் வந்து ஹம்ஸ் கனெக்ட் பண்ணுற மாதிரி டாட் மேக் பண்ணுங்கள். ஒவ்வொரு டாட்டையும் கவர் பண்ணி கர்வ் லைன் ட்ரா பண்ணி கர்வ் லைனை ஹைலைட் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக ஒரு ரிங் கொடுத்து ஹம்ஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு நெகட்டிவ் ஃபில்லிங் வந்து பார்க்கலாம். நெகட்டிவ் ஃபில்லிங் வந்துட்டு 2 ஃப்ளார் வந்து நான் கொடுக்குறேன். ஃப்ளார் பக்கத்தில் லீவ்ஸ் வந்து ஒரு இதுக்கு லீவ்ஸ் ட்ரா பண்ணுங்கள், ஒரு இதுக்கு ஃப்ளார் மட்டும் ட்ரா பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி யூ ஷேப்பில் பெட்டல்ஸ் போடுவோம் இல்லையா, அந்த பெட்டல்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சர்க்கிள் அதை கவர் பண்ணி யூ ஷேப்பில் பெட்டல்ஸ் இந்த மாதிரி ஒரு 5 பெட்டல்ஸ் கொடுத்துக்கோங்க. செகண்ட் ஒனுக்கு இந்த 3 மாதிரி போடுவோம் இல்லையா, இந்த பெட்டல் யூஸ் பண்ணுங்கள். இதில் எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு ஃப்ளாருக்கு வந்து பக்கத்தில் ஒரு 2 லீவ்ஸ் வந்து நீங்கள் ட்ரா பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஒரு நெகட்டிவ் ஃபில்லிங் பார்க்கலாம். அந்த கட் ஒர்க்குக்கு வந்து லீவ்ஸ் மட்டும் ஒரு ஸ்டெம் கொடுத்து அதில் லீவ்ஸ் இருக்கிற மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த கட் ஒர்க் வந்து 10th வந்து போட்டுக்கோங்க. 11th வந்து பார்டர் வந்து பார்க்கலாம். பார்டருக்கு நீங்கள் எப்படி கொடுத்துருக்கணும்னா, சென்டரில் நம்ம பார்டர் என்ன டிசைன் பண்ண போகிறோமோ அது இருக்கும். டாப் அண்ட் பாட்டமில் ஒரு சிங்கிள் லைன், அதுக்கப்புறம் டபுள் லைன், லாஸ்ட்டு உள்ள லைனுக்கு ஹம்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துருக்கணும். ஓகேங்களா, இதுதான் வந்து பேட்டர்ன். ஃபர்ஸ்ட்டு ஒரு டபுள் லாஸ்ட்டு ஒரு போட்டிருக்க லைனுக்கு ஹம்ஸ் இருக்கணும் டபுள் லைனில், அவ்வளோதான். இந்த கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பில் ஒரு டிசைன் வந்து ஜிக்ஸாக் லைன் மட்டும் போட்டிருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து கர்வ் லைன் போட்டு ஒவ்வொரு அந்த கேப் வரும் இல்லையா, அங்கே ஒயின்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. கர்வ் லைன்ஸ் தெரியும் நமக்கு. இந்த மாதிரி கர்வ் லைன்ஸ் மேக் பண்ணிவிட்டு இந்த கேப்பில் நான் இங்கே டாட் வந்து காட்டியிருக்கேன் இல்லையா, அங்கே ஒயின்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து T அண்ட் L போட்டு அந்த டிசைன்ஸ் வந்து மேக் பண்ணுங்கள். T வந்து ஆல்டர்னேட்டிவாக போடுவோம் இல்லையா டாப் அண்ட் பாட்டமில், அந்த மாதிரி அதே மாதிரி சேம் எல்லோ டாப் அண்ட் பாட்டம் மாற்றி மாற்றி போட்ட அந்த டிசைன் வந்து இது வந்து பார்டருக்கு இந்த டிசைன்ஸ் எல்லாம். லாஸ்ட் ஒன் ஏதாவது ஒரு கிரிட் டிசைன்ஸ், உங்களுக்கு எந்த கிரிட் டிசைன்ஸ் விருப்பமாக இருக்கோ அது வந்து நீங்கள் போட்டுக்கலாம். இந்த டெஸ்ட் வந்து நான் பேப்பரில் தான் போடணும் அப்படின்ற அவசியம் இல்லை. உங்களோட ரெக்கார்ட் நோட்லேயே கூட நீங்கள் போடலாம். மேலே டெஸ்ட்னு மட்டும் போட்டுட்டு உங்களோட ரெக்கார்ட்ஸ்லேயே வந்து நீங்கள் போடுங்க, எந்த ப்ராப்ளமும் இல்லை. அண்ட் நீட்டாக இருக்கணும். யாரோடது அதிகம் லைக் வாங்குது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் தான் வந்து செலக்ட் பண்ண போகிறீங்க. யாருக்குறது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு ஒரு லைக் கண்டிப்பாக நீங்கள் கொடுத்துருங்க. அதே மாதிரி எல்லாருமே இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல் த பெஸ்ட். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்மளோட வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்பவே பூஸ்டப்பாக இருக்குது. கமெண்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்பவே தேங்க்ஸ். எனக்கு ரொம்ப பூஸ்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணுற பாசிட்டிவான கமெண்ட் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஃபியூச்சர் ஹென்னா ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட் அண்ட் பாய். நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம்.